சென்சார் போர்டு முடிவு பண்ணுறதா எந்த படத்துக்கும் டைட்டில் கொடுக்கறது. நீங்கள் யாரை கேட்டாலும் இதை சொல்லுங்கள். ஆர்கே அன்பு சொல்கிறாரு உண்மையாலே எந்த சங்கமாக கேளுங்க. அப்படி அவங்க ஆமாம் இல்லை நாங்கள் நினச்சா எங்களுக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அத்தனை பொய். இப்போ எப்படி யூத் எடுத்தாங்களே விஜய் சார் படம் வந்து இப்போ எப்படி வச்சாங்க? அதனால் டைட்டில் சென்சார் போர்டில் போய் முடிவு பண்ணி அவங்க அந்த டைட்டில் விசில் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா விசில் வர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை விசில் அடி அப்படின்னு ஒரே ஒரு பேர் ABCDE எப்படி இருக்குல்ல அது மாதிரி ஒரு வரியை சொல்லுவாங்க. என் பேர் அன்புன்னா அன்பு அங்கே படம் இருக்குன்னு சொல்லிட்டா வா அன்பு அவ்வளோதான். ஒன்றும் இல்லை சார் வாப்பட சொல்ல சிங்கம் வந்துச்சுல சிங்கம் 1 சிங்கம் 2 ஏன் சிங்கமே வைக்க வேண்டியதானே? சிங்கம் முன்னாடி வைக்க வேண்டியதானே? காஞ்சனா முன்னாடி வைக்க வேண்டியதானே? களவாணி வைக்க வேண்டியதானே? சொல்லுங்க. நான் சொல்லுங்க எல்லாருமே மீடியாலாம் ஓப்பனாக பேசுங்க. யாராவது சிங்கம் வச்சுட்டு சிங்கம் திருப்பி வச்சாங்களா? சிங்கம் 1 தானே வச்சாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு வரி தான். இப்போ விசில் வந்து எடுத்திருக்காரு. இந்த விசில் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய புரட்சி. ஒன்று தெரியுங்களா? இன்னைக்கு வந்து ஏன் விஜய் ஜெயிச்சா தெரியுங்களா? அவர் சொன்னார் போல டைலாக், நான் ஒரு நட முடிவு பண்ண என் பேச்சு நானே. அது மாதிரி எவனுமே பிள்ளைங்க ஒரு பேச்சோட அப்பன் பேச்சு ஆய் பேச்சு தங்க பேச்சு அக்கா பேச்சு கேட்காம வந்த ஓட்டு தான் அந்த ஓட்டு விஜய். நீங்க இது இல்லைன்னு சொல்லுங்க. என்ன மீறியா 10 ஓட்டு போச்சுங்க விஜய்க்கு. அப்படி என்ன பண்ண முடியும்? நான் ஒன்று தான் விஜய் ஓட்டு போட சொல்லுவேன். எல்லாரும் போடுறாங்க. எல்லாமே என் பையன் கேட்டான் உங்க பேச்ச கேட்படியா போங்கப்பான்னா. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நான் சொல்ல டைட்டில் தான் சொன்னேன். ரைட்ஸ்லாம் அப்பெல்லாம் கிடையாது. நீ ஃபோன் பண்ணிக்கல நம்பர் போட்டு சென்சார் போட்டேன் டைட்டில் பார்த்து நான் போய் இவர் கொடுக்குறேன் விசில் அங்கே போய் சென்சார் போய் நான் கொடுத்துருவேன் சைன் பண்ணி கொடுத்துருவேன். அங்கே போய் விசிலுக்குன்னா அவங்களே ஒரு ஆப்னு சொல்லி இந்த படம் இருக்குங்க இது பேர் மாற்றி சொல்லுவாங்க. யாருக்குமே கிடையாது ராஜா. நான் உண்மையாக சொல்றேன். அப்படின்னா இதுக்கு மேலே எத்தனை இதோடு ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க வேணா இப்போ நீங்க தயார் பசங்களை கேட்டுக்கலாம், பாரதிய சங்கங்களை கேட்டுக்கலாம், கில்டில் கேட்டுக்கலாம், இன்னும் எத்தனை சங்கம் கேட்டுக்கலாம். நான் சொல்லுது சொல்லுங்க. கில்டு இணைப்பு விழா நடந்திருக்கு. இப்ப தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, நீங்க ஒரு சங்கம் வச்சிருக்கீங்க. 5 சங்கம் இருக்குப்பா. 5 சங்கம் 5 1 7 சங்கம் இருக்கு. இப்ப டைட்டில் வந்து ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கே காலங்காலமா பிரச்சனையா இருக்கு. வந்து அந்த 5 சங்கம் நான் வந்து ஒரு டைட்டில் கொடுத்துட்டேன் நீங்க போங்கன்றாங்க. நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டு நீங்க போங்கன்றீங்க. தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அவங்க போங்க. ஆமா அதான் உண்மை. இப்படியே இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அது சங்கம் தான் ஒற்றுமை வேணும். சங்கம் வந்து நான் தான் உங்களை சொல்லிக்கிறீங்களா? என்னோட வீடியோ நிறைய பாருங்க. என்னோட சங்கத்தில் நான் லெட்டர் அமிச்சேன். எல்லா சங்கத்துக்கும் லெட்டர் அமிச்சு இதுமாதிரி எந்த டைம் கேட்டு செய்யணும். யாருமே கேட்கல. அதுக்கப்புறம் நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் தினேஷ் பையன் மேனேஜரா சார் நான் ஒன்றும் முடிவு பண்ண முடியும் சார். நீங்கள் தலைவர்கிட்ட பேசுங்க செயலாளர்கிட்ட பேசுவோம்னா எல்லாரும் ஒரு பேச முடியுமா? நல்லா கேட்டுங்க. நீ சொன்ன நான் வந்து இப்போ வந்து அப்போ முரளி இருந்தார், முரளிட்டு பேச முடியுமா? அப்போ ராதாகிருஷ்ணன் இருந்தாப்புல, கதிராசன் இருந்தாப்புல, ஒவ்வொரு நான் ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா? அதேமாரி பாரதிய சங்கத்தில் எப்பயாவது ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேச மாட்டாங்க. கில்டு சுத்தமாகவே யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியுமே நான் ஒரு தலைவராக இருந்துட்டு நான் ஒரு கேட்டு பண்ணி சொல்லுங்க. நான் ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு நானே ஃபோன் பண்ணி கேட்டு லெட்டர் அமைச்சு போய் அப்போ செஞ்சா பண்ணி ஃபோன் பண்ணி உண்மையாக ஓப்பனாக சொல்லிட்டாரு. அவரு அவங்க பேர் லீலா மேனேஜர் R அன்பழகன் சார். இந்த டைட்டிலை பொறுத்தவரை எங்கள் சங்கத்துக்கு இது யாருக்கும் அதிகம் கிடையாது. யார் முன்னாடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் தான் பாஸ் சொன்னாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் சர்ச்சில் பாரு சென்சார் பண்ணி யார் வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, டைட்டிலுக்கு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாங்கள் இருந்தால் இருக்குங்க போல இல்லை சொல்லுவோம். இல்லை ஒரு வயசாக சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதுதான் உண்மையான வார்த்தை. இதை எல்லாருமே மீடியா நல்லா பப்ளிஷ் பண்ணுங்க. 100% டைட்டில் எந்த ஒரு சங்கத்துக்கும் அங்கீகாரம் கிடையாதுங்கிறது என் தாய் மீது சத்தியம்.